இறைவனின் திருப்பெயரால். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஏசி இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் நம்ம பார்க்குறது கஷ்டமாயிரும். நம்ம எல்லாருமே வந்து கமர்ஷியல் ஏசிக்கு மாற போகிறோம். ஸோ கேட்கவே கொஞ்சம் வியப்பாக இருக்கும். அதுக்கான மீட்டிங் தான் இது, அதுக்கான வீடியோ தான் அது. ஸோ வந்து கோத்ரெஜோட ஆத்தரைஸ்டு மீட்டிங் ஒன்று அட்டன் பண்ணேன். ஸோ அதில் வந்து அவங்க ஃப்ளோ ஸ்டாண்ட் ஏசியும் சென்ட்ரலைஸ்டுன்னு சொல்லக்கூடிய கேசட் ஏசியும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை பற்றின இன்ஸ்டலேஷன் ப்ளஸ் வந்து Q&A நடந்துச்சு, கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நடந்துச்சு. ஸோ எங்களோட கேள்விகளை கேட்டோம், அதுக்காக பதில் சொன்னாங்க. அதில் நிறையா நான் கற்றுக்கிட்டேன். அதில் உங்களுக்கு தேவையான ஒரு சில விஷயத்தை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வெல்கம் டு MYK ட்ரேடர்ஸ். ஸோ வந்து ஏசி பொதுவாக அதை வந்து நமக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏசி இல்லாமல் ஒரு வீட்டில் இருக்க முடியுது. முன்னாடி நம்ம வந்து ஒரு வீட்டோடைய சைஸ் என்ன இருந்துச்சுன்னா 500லேருந்து 1000 சதுரடி தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி மினிமம் 2000லேருந்து 5000 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு வீடு அமைஞ்சிருக்கு. அப்படி தான் நம்ம கட்டிகிட்டு இருக்கோம் ஃப்யூச்சரில். ஏன்னா வந்து இந்தியா ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாடு வளர்ச்சியை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ ஃப்யூச்சரில் நம்ம வீடு எல்லா வீடுமே அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஒரு ஏசியில் இப்போவே கிட்டத்தட்ட 2லேருந்து 5 ஏசி வரைக்கும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அத்தனை ஏசியோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு, இன்ஸ்டலேஷன் காஸ்ட்டு, ஸோ பவர் கன்சப்ஷன், இந்த 3 விஷயத்தையும் வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடிய விதமாக ஃப்யூச்சரில் நம்ம எல்லாருமே வந்து இந்த வீடியோவில் வரக்கூடிய கேசட் ஏசி கமர்ஷியல் ஏசிக்கு நம்ம கன்வெர்ட் ஆகிருப்போம் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க கோத்ரெஜோட ஆத்தரைஸ்டு டீம். ஸோ ஃப்யூச்சரில் வரக்கூடிய கமர்ஷியல் ஏசி உங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி மாட்டணும் அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டாக குவாலிட்டியாக சர்வீஸ் வித் இன்ஸ்டாலேஷனோடு பண்ணித்தரோம். உங்கள் கரண்ட்டு பில்லு, மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு எல்லாத்தையும் நீங்கள் மிச்சப்படுத்துங்க. நன்றி.